தேனு, உனக்கு என்னென்ன ஆசையோ எல்லாம் என்கிட்ட சொல்லு. நான் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னாச்சு தேனு, ஏன் அழுகுற? நான் கேட்டா நீங்க செய்வீங்களாங்க? அத்தை கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நீ என்னன்னு சொல்லு தேனு. இப்படி அழுதுட்டே இருக்காத. எனக்கு எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குங்க. அவங்களோட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரவா? என்னங்க சிரிக்கிறீங்க? நான் போயிட்டு வரவா? சரிடி பொண்டாட்டி, அம்மா அப்பா வீட்டுக்கு போறக்கு யாராச்சும் இப்படி அழுதுட்டு கேட்பாங்களா? நீ சந்தோஷமா கேட்டிருந்தாவே நான் உன்னை கொண்டே விட்டுருப்பேன். இப்படி அழுதுட்டு வேற கேட்குற. நான் கொண்டே விடாம இருப்பேனா? கண்டிப்பா காலையில கூட்டிட்டு போறேன். முதல்ல அழாத நீ. ஏங்க அத்தைகிட்ட என்ன சொல்லுவீங்க? அத்தை வேண்டான்னு சொன்னாங்கன்னா? நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். உன்னை நாளைக்கு உங்க அம்மா வீட்டில் கொண்டே விடுறேன். நீ சந்தோஷமா இரு, சரியா? ம் சரிங்க. சரி, நம்ம குழந்தை என்ன சொல்லுது? அதுவா, அப்பா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுது. என் புள்ள சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ம் இப்போ இருந்தே நீங்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏங்க உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, ரெண்டுமே நம்ம குழந்தை தானே. எதுவா இருந்தாலும் சரி. அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து, எனக்கு ஆம்பளை பையன்தான் முதல்ல வேணும்னு. பொம்பளை பிள்ளையா இருந்தா அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. தேனு, நீயே 2 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்க. கண்டதே போட்டு மனசுல குழப்பிக்காதடி. அம்மா எதுவா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. அவங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்ல தானே செய்வாங்க. நம்ம சரி சரின்னு கேட்டுட்டு போய்க்கணும். என்னடி அப்படி பாக்குற? இல்ல, அத்தை எப்பவுமே என் மூத்த பையன் குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேசுறத பார்த்தா குழந்தை மாதிரி தெரியலையே. ஓஹோ, அப்ப மேடம்க்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அது எப்படி நான் என் வாயால சொல்ல முடியும்? அடிப்பாவி, அப்போ உன் மனசுல என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம குழந்தைய பத்தியும் நிறைய நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கலாம். ஆமா, நீ உங்க அப்பா அம்மாட்டையெல்லாம் நீ கன்சீவா இருக்கிறத சொன்னியா இல்லையா? ம் சொல்லிட்டேங்க. அம்மா அப்பவே ஃபோன் பண்ணி பேசினாங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு நான் சொன்னேன். அதான் அம்மா சரி கிளம்பி நாளைக்கு வரேன்னு சொன்னாங்களா. அதான் நீங்களே என்னை கொட்டி விடுறேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் அம்மாவை வர வேண்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஓஹோ, மேடம் என்னை விட்டுட்டு உங்க அம்மா வீட்டில் இருக்கிறத ஜாலியா இருக்கும் போல. ம், என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்கள் அம்மா விட நீங்கள் நல்லா என்னை பார்த்துக்குவீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினச்சேன். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இது எதுக்கு நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்க? சரி, நீ ஏதாவது சாப்பிடு. நான் போய் உனக்கு பால் ஆத்தி கொண்டு வரேன். ம் மாமா, உங்கள் கூட இருக்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எங்கள் அம்மா அப்பாவை கூட நான் மிஸ் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரியே நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இந்தா, இந்த பாலை முதல்ல குடி. ம் சரிங்க. அத்தை சொல்லுமா. அத்தை தோசை சுட்டு கொண்டு வரட்டா? எல்லாம் சாப்பிடுங்க. சரிம்மா. ஆமாம், எங்கே பெரியவனை காணோம்? அத்தை அவர் ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லி ரூமில் பார்த்துட்ருக்காரு. நீங்கள்லாம் சாப்பிடுங்க, அவருக்கு நான் அப்புறமா சுட்டு கொடுத்துட்றேன். பெரிய மருமக எவ்வளோ பொறுப்பாக இருக்கா. அவள் இல்லைன்னா இந்த குடும்பம் எப்போவோ உடஞ்சி போயிருக்கோம். சின்ன மருமக மட்டும் என்ன குறைச்சலா சொல்ற? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே வெண்ணிலாக்கு எல்லா உதவியும் அவ தான் செஞ்சா. உண்மைதான் மாமா, பிந்து எனக்கு நிறையாவே உதவி செஞ்சா. சரி இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. மாமா, உங்களுக்கு பிடிச்ச மசாலா தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. என் மருமகனா மருமக தான். என் மேல எம்புட்டு அக்கறை இருந்தா எனக்குன்னு மசாலா தோசை சுட்டு கொண்டாந்துருப்பா. சரி எல்லாம் சாப்பிடுங்க. தோசை ரொம்ப அருமையா இருக்குதுவோ. என்ன, இன்னும் நிறைய ஆஃபீஸ் வேலை இருக்கு. எப்போ முடிக்கிறதுனே தெரியல. ரொம்ப பசிக்குது.
வேலையை முடிச்சிட்டு போய் தான் சாப்பிடணும். இவரை விட்டா வேலையே பார்த்துட்டு இருப்பாரு, பசிக்கவே செய்யாது. கொஞ்சமாவது வைத்தியம் கவனிச்சாதான் ஆகும். வேலை மட்டும் செஞ்சுட்டே இருந்தா போதுமா? இவரை என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, வெண்ணிலா, என்னது இது? நான் வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றேம்மா. நீ போய் சாப்பிடு போ. அது எப்படி உங்களை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிடுவேன்? வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. இங்க பாரு, பசியோட இருக்காத நீ. சொன்னா கேளு. நீ போய் சாப்பிடு, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்குமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. வெண்ணிலா, என்ன பண்ற நீ? நான் உன்னை போய் சாப்பிடுன்னு தானே சொன்னேன். என்னை விட உங்களுக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம். ஆனால் எனக்கு சாப்பாட்டை விட நீங்கள் தான் முக்கியம். அதான் நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா? சரி, என்னமோ பண்ணு. ஏய், என்னடி இப்படியே பார்த்துட்டே இருந்தா நான் எப்படி வேலை செய்ய முடியும்? நீ எழுந்து போ, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்படியெல்லாம் போக முடியாது. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தம்பி சம்சாரம் எல்லாம் சாப்பிட்றாங்க. நான் மட்டும்தான் பசியோடு கிடக்கிறேன். என்னை பார்க்க இந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கூட என்ன ஒருத்தர் கேட்கல. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாலும் சரி நீ போய் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதே எங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் எனக்கு ஊட்டியே விட்டுருப்பாங்க. சரிடி, எதுக்கு இப்படி புலம்புற? சரி இரு, நான் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கையோட வேலையை முடிங்க, சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த பொண்டாட்டிகளே இப்படிதானா? அப்படி சொன்னா இப்படிங்கிறீங்க, இப்படி சொன்னா அப்படிங்கிறீங்க. என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க நீ? அதுவா மாமா, உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா? இரு, உன்ன மாட்டிக்கிட்டியா? சரி இரு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சாப்பிடலாம் 2 பேரும். ம், என்ன இவ்வளோ நேரம் பசிக்குது பசிக்குதுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த. இப்போ நான் வந்த உடனே என் மேலே சாஞ்சிட்ட. இவ்வளோ நேரம் பசிச்சுது, ஆனால் இப்போ சுத்தமாக பசியே இல்லை மாமா. ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? சந்தோஷ், எனக்கு அம்மா அப்பா ஞாபகமாக இருக்கு. அவங்ககிட்ட பார்த்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசையாக இருக்கு. சரி விடுடி, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இப்படிதான் 3 வருஷம் போயிடுச்சு. இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும்னு, ஆனால் இன்னும் சரியான பாடு இல்லையே. வெண்ணிலா, நீ அலறியா? எங்கே என்ன பாரு வெண்ணிலா. வெண்ணிலா, அழாத வெண்ணிலா. எல்லாம் சரியாயிடும். உங்க அம்மா அப்பாவை நான் சமாதானப்படுத்துறேன். நான் உங்ககிட்ட போய் பேசுறேன். நீ அழாதம்மா. என்னால் முடியல சந்தோஷ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை பேச முடியாமல் இருக்கீல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? உனக்கு தெரியாது. எனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் குத்தி காட்டுறாங்க தெரியுமா? ஏன் அத்தை கூட என்ன சொல்லி காட்டுறாங்க, இன்னும் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையான்னு. ஆனால் இதை சொல்லி அலறக்கூட எனக்கு ஆள் இல்லை. வெண்ணிலா, என்ன இப்படி பேசுற நீ? நான் இருக்கேல்ல உனக்காக. நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது அதானே சொன்னேன், உன் அம்மாவா அப்பாவா எல்லாமா நான் இருப்பேன்னு சொல்லி. இப்போ என்ன எனக்கு யாருமே இல்லைங்கிற? இல்லை சந்தோஷ், இப்படி சொன்னாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் சொல்லலை. அது உண்மைதானே, அப்படி நான் சொல்ல வரல. இது எங்கள் அம்மா அப்பாவாக இருந்தால் உரிமையோடு நான் மடியில் படுத்து அழ முடியும். ஆனால் நீ இதை போய் அத்தைகிட்ட கேட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வரும். இதையெல்லாம் நான் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு மருமகளாக வாயை மூடிட்டு அமைதியாக தான் நான் இருந்தாகணும். சந்தோஷ், என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. குழந்தனாருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. பிந்து மாசமாக இருந்தானா எல்லாரும் என்ன பேசுவாங்க? ஏய், என்னடி பேசுற நீ? நீ தான் சொந்தமா வீடு கட்டுற வரைக்கும் எதுவும் வேண்டாம் நீ தானே சொன்ன. ஆமாம், அதை நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போ அதை கேட்கும்போது தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு எனக்கு தோணுது சந்தோஷ். எதுக்குடா என்ன வர சொன்ன? எதுக்கா? அடி பாவி, வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாயிருக்கு. உன்னை அடிக்கவே இல்லைன்னு சொன்ன.
ஆனா வெண்ணிலக்கா சொன்னாங்க உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு. அதுக்கா கூப்பிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எப்போ வாங்குறதா, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. இப்படிதான் எல்லாத்தையும் இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறியோ கண்ணி? எனக்கு அது மட்டும் தெரியவே மாட்டேங்குது. சரி, என்னை எதுக்கு கூப்பிட்ட அதை முதல்ல சொல்லு. எங்க போயிட்டா இவ? சித்திட்ட சொல்லிட்டு வரதுல ஒண்ணும் இல்ல. இவ வாட்டுக்கு வர்றா போறா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு வா நீ. இல்லைண்ணா, நான் வரல, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேனே. உன்னை சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஒழுங்கா வீட்டுக்கு வரியா இல்லையா? அண்ணா, என்னை இங்கேயாவது நிம்மதியாக இருக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேண்ணா, என்னை விடுண்ணா முதல்ல. அண்ணா, நீ அழாத, நான் வரேன். இங்க பாரு தேவா, தேவையில்லாம சித்திட்ட அடி வாங்காத. எனக்கு நீ அடி வாங்கும் போதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பேசாம வீட்டுக்கு வா. சொல்லுடா, எதுவும் பேசாமையே இருக்க, எதுக்கு என்ன வர சொன்ன? ஒரு நிமிஷம் இரு, இன்னொரு ஆள் வர வேண்டியது இருக்குது. வந்த உடனே எல்லாம் வெளியே போவோம். இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சஞ்சய், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி இரு, வாங்கிட்டு வரேன். இங்கே நில்ல, எங்கேயும் போயிடாத. ம். கனி, என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? கனி, நீ என்ன இங்க தனியா நிக்கிற? வா போலாம். டேய், முதல்ல என் கையை விடு. எதுக்கு என் கையை பிடிக்கிற? இப்படிதான் ரோட்டில் நிற்கிற பொண்ணுகிட்ட வந்து கையை பிடிப்பியா? ஏன் கனி கோவப்படுற? அன்னைக்கு அந்த சஞ்சய் பையன் மட்டும் வராம இருந்திருந்தா நர நம்மளுக்கு கல்யாணம் உறுதியா இருக்கும். முதல்ல என் கையை விட போறியா இல்லையா? மரியாதை சொல்கிறேன், ஒழுங்கா என் கையை விடு. இப்போ நீ என் கையை விடல, நான் போலீஸை கூப்பிடுவேன். ஒழுங்கா என் கையை விடு. என்ன கனி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க. ஏதோ நான் உன்னை லவ் பண்றேன்னு பார்க்குறேன். இதே வேற பொண்ணு பேசியிருந்தா அவ்வளோதான். ஒழுங்கா என் கூட வா. என்னை விடுடா, முதல்ல என் கையை விடு. டேய் சஞ்சய், கனி, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை, அதுக்குள்ளே நீயே வந்துட்டியே. ஐயோ, எங்களை விட்டுடுடா. டேய், ஐயோ, ஆ, உங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்டா. கனி, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை சஞ்சய், அதுக்குள்ளே தான் நீயே வந்துட்டியே. சரி, நீ எப்ப வீட்டுக்கு வர? அண்ணி உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா? வரேன் சஞ்சய். இப்போதான் நீ ஒரு புயலை கிளப்பிவிட்டு அது அமைதியாக இருக்கு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது? வரேன் வரேன், கொஞ்சம் பொறுமையாக இருடா. ஹே, அங்கே பாரு சஞ்சய் சார். ஆமாம், அவர் என்ன பண்ணுறாருங்க? அது ஒரு பொண்ணு கூட வந்திருக்காரு. நான் இருக்கும்போது எதுக்கு இந்த பொண்ணு கூட எல்லாம் வராரு? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அதான் தெரியலடி, இந்த பொண்ணு கூட எதுக்கு அவர் வந்திருக்காரு? எதுக்கு அவர் மேலே ஒரு கண் இருக்கட்டும். சஞ்சய் சார். ஹே ராதா, நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க? இன்னைக்கு லீவு தானே சார், அதனால தான். சரி, சும்மா இருக்கிறதுக்கு இங்கே வெளியே கீது போயிட்டு போகலான்னு வந்தோம். சார், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். என்ன இவன் அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி வலிஞ்சிட்டு இருக்கான்? ஒருத்தங்க இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சார், நாங்கள் கிளம்புறோம். நீ வீட்டுக்கு போகணும், ரொம்ப டைம் ஆகிடும். போயிட்டு வரேன் சார். அந்த பொண்ணு தான் போயிடுச்சுல்ல, இன்னும் என்ன அங்கேயே லுக்கிட்டு இருக்கான் இவனை? ஏய் போதுண்டி, நீ சும்மா அவரையே பார்த்துட்டு இருக்காத, வா போலாம். வாடினா. சஞ்சய் சார், உங்களை விட்டு பிரியறக்கே எனக்கு மனசே இல்லை. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம். ஹே கனி, எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்க? அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? ஏண்டா, எதுக்கு அந்த பொண்ணுட்டு இப்படி வளைஞ்சிட்டு இருக்க? நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னடா அது? ஏய் என்ன, நான் எப்பவும் இப்படி தானே இருப்பேன். புதுசா இருக்க மாதிரி நீ என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க. என்னாச்சு கனிமா உனக்கு? இனி நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத.
என்கிட்ட பேசவும் பேசாத. ஏ கனி, என்னடி ஆச்சு உனக்கு? கனி நில்லு கனி, ப்ளீஸ் இப்படியெல்லாம் பண்ணாத. என்ன இவ புதுசா நடந்துக்கிறா? ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல.